நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஐபிஎல்ல இதுவரைக்கும் பாதி கிணறு தான் கடந்து வந்திருக்காங்க. இன்னும் பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெறணும்னா நிச்சயம் இன்னும் பாதி தூரம் கடந்து போக வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு உள்ள நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த ஆண்டின் ஐபிஎல்ல வந்த ஒரு கெட்ட செய்தியா நம்ம சிஎஸ்கே அணியில இருக்கிற முக்கியமான ஃபாரின் போலர்களுக்கான லிஸ்ட்ல முஸ்டபிசுர் ரஹ்மான், பத்திரனா இரண்டு பேருமே இருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் இரண்டாம் பாதி ஐபிஎல், அதாவது மே மாதம் முழுக்க ஜூன் மாதம் நடக்க போற வேர்ல்டு கப்புக்காக இந்த இரண்டு பிளேயர்களும் அவங்களுடைய அணியில் போய் இணைஞ்சாகணும். அதாவது ஐபிஎல் பிராண்ட் இன்ஜூர் ஆகிடக்கூடாது, பிளேயர் நல்ல ஃபிட்டாகவும் ஃபார்மாகவும் இருக்கணும் அப்படின்னு இரண்டு நாட்டு கிரிக்கெட் போர்டும் பத்திரனா அதே போல முஸ்டபிசுர் ரஹ்மான் இவங்க இரண்டு பேருமே மே மாதத்தில் இருந்து ஐபிஎல் விளையாடாம நாடு திரும்பணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த முடிவை எதிர்த்து தான் தற்போது பத்திரனா ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி முடிவை அவர் எடுத்திருக்காரு. அந்த வகையில் பத்திரனா அவருடைய முடிவு தற்போது இலங்கை கிரிக்கெட் போர்டு எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்பட வச்சிருக்கு. அப்படி என்ன மிகப்பெரிய முடிவை பத்திரனா அவர் இப்ப எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப்ல இலங்கை அணிக்காக தான் இந்த ஆண்டு பங்கு பெற போவதில்லை அப்படிங்கிற முடிவை தான் தற்போது பத்திரனா எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அவர் சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நான் இலங்கை அணிக்காக விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக தற்போது வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே சிஎஸ்கே அணியும் அதே போல MS தோனி அவரும் தான். இப்படி இருக்க இந்த ஆண்டு ஐபிஎல்ல நான் சிஎஸ்கே அணி கூடவே பயணம் பண்ணுவேன், நிச்சயமா வெற்றிகளை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு தோனி அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். மேலும் தன்னை கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு உயரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போன தோனி அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. அதனால இந்த ஆண்டு ஐபிஎல்ல நான் இலங்கை அணிக்காக விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை அணி நிர்வாகம் என்ன வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து நீக்கினாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இந்த ஆண்டின் ஐபிஎல் முழுக்க சிஎஸ்கே அணிக்காக நிச்சயமா விளையாடுவேன், தோனி அவருக்கு கப்பு வாங்கி கொடுப்பேன், நான் நடுவுலையே சிஎஸ்கே அணியையும் தோனியையும் விட்டுட்டு போக விரும்பல, ஒருவேளை அணி நிர்வாகம் என் மேல நடவடிக்கை எடுத்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து என்னை நீக்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தற்போது இன்னைக்கு பத்திரனா நாட்டுக்காக தான் விளையாடுறது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய நன்றி கடனை தோனி அவருக்கு செலுத்தியே ஆகணும். அதுக்கு இந்த ஆண்டின் ஐபிஎல் ஒரு முக்கியமான தொடராக தோனி அவருக்கு இருக்கு. இந்த தருணத்தில் நானும் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பத்திரனா ரொம்ப நிகழ்ச்சியுடன் நான் வேர்ல்டு கப் விளையாடுறதுக்காக சிஎஸ்கே அணியை விட்டுட்டு இலங்கைக்கு போக போவதில்லை அப்படிங்கிற முடிவை தான் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ பத்திரனா அவர் எடுத்திருக்க இந்த முடிவு தற்போது இலங்கை கிரிக்கெட் போர்டு அவங்களையே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.